பக்கம் அரண்மனையை காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரடக்ஷன். இவர் தான் நம்ம சீரியலுடைய ஹீரோ தான். பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பயே வந்து அறிவிப்பு விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதனாலேயே நிறைய பொண்ணுங்க வந்து பார்க்கறதுக்காக அந்த சுயம்பரத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ராணியையும், அதாவது ஹீரோவுடைய அம்மாவையும் ஹீரோவுடைய சித்தியும் காமிக்கிறாங்க. சித்தி இந்த சென்ஸ் அம்மாவுடைய தங்கச்சி கிடையாது, அவங்க அப்பாவுடைய செகண்ட் சேனல் என்ன சொல்லுவாங்க, இந்த கான்கியூபைன். ஸோ அவங்கள காமிக்கிறாங்க. இவங்க தான் அது. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம ராஜாக்கு வந்து நம்ம இளவரசருக்கு வந்து கல்யாணம் ஆக போது, ராணியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு டீ கப் எடுக்கிறாங்க. அப்போ சான்சலர் வராரு அப்படின்னு உடனே இவங்க பதறி போய் அந்த டீ கப்பையே வந்து அந்த மூடியை கீழே போட்டுட்டு பதறாங்க. ராணியே பதறாங்க. பார்த்தா அவர் யாருன்னா மேபி இந்த அட்வைசராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ராஜாவுக்கு. உடனே சின்ன வீட்டு சொல்கிறாங்க, அவன் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டேன்றான் ராஜ குடும்பத்துக்கு அப்படின்னு. ஒன்று இவங்க அவங்களே அதட்டுறாங்க. ராணி அவரு வராரு. வந்தோடனே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ராணி வந்து இவரை பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்க. ஏன் தான் தெரில. இவங்க ராணி இல்லைங்க, ராஜமாதா. ஹீரோடைய அம்மா. ஹீரோ வந்து இப்போ ராஜாவாயிட்டார் போல இருக்குது. எனிவே, ஸோ இப்போ வந்து இந்த அட்வைசர் கேட்குறாரு, எங்கே உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ராஜமாதாவை பார்த்து. ராஜமாதாவா, எனக்கு சந்தோஷம், நீங்கள் எது செஞ்சாலும் நல்லதாக தான் செய்வீங்க அப்படின்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி, நம்ம ராஜா எப்படி, அவருக்கு சந்தோஷமா அப்படின்றாரு. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு. இவங்க சொல்கிறாரு, சந்தோஷம்னா எனக்கு முன்னாடி அவர் வந்திருக்கணும், எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. பாருங்க ராஜமாதா, இப்படிலாம் இருந்தால் என்னால் வந்து ராஜ்யத்தோடைய அஃபேர்ஸை அவங்க கையில் ஒப்படைக்க முடியாது அப்படின்றாரு. யாராக இருக்கும் இவர் எதுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கிறத பற்றி பேசுகிறாரு அப்படின்னு தெரில. பார்ப்போம் கதை போகிறத பற்றி. நம்ம ராஜமாதா, ஐயோ பயப்படாச்சு, கோவப்படாதீங்க, இதோ இப்போவே வர சொல்கிறேன், போய் ராஜாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.